எல்லாம் வல்ல குருநாதருடைய அனுகிரகத்தினால இந்த ஒரு விசேஷமான பாடல் வெளியீட்டு விழா ரொம்ப அற்புதமாக நடந்தது. முக்கியமாக இப்போ அவர் பேசும்போது கூட சொன்னார், நம்ம பக்தர்கள் பல பேருக்குமே இந்த வாபர் வேற வாபுரன் வேறங்கிற ஒரு தெளிவு இல்லை. எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க, ஒருவேளை அங்கே போகாமல் போயிட்டா ஏதாவது தப்பு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் போகிறவங்க நிறைய பேர். எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு போகக்கூடியவர்கள் மீதி பேர். கொஞ்சம் நம்ம பாக்கி எல்லாத்துக்கும் பகுத்தறிவுங்கிறான். நம்ம இந்து மதத்தை போல பகுத்தறிவு வேற எங்கேயுமே சொல்லப்படலை. கடவுளே ஆனாலும் கேள்வி கேட்கலாங்கிற ஒரு உரிமையை கொடுத்துருக்கு. சிவபெருமானே நேரம் வந்த போதும் நக்கீரர் அவர்ன்னு கேள்வி கேட்கிறார். இறைவனிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மதம் நம்மளுடைய மதம் தான், வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ இறைவன் கொடுத்துருக்கிற அந்த சிந்தனையை நம்ம கொஞ்சம் செயல்படுத்தி பார்க்கணும். சபரிமலையுடைய சரித்திரம் அப்படிங்கிறது புராண காலத்தில் ஏற்பட்டது. சபரிமலையுடைய வரலாறு, இந்த புராண சம்பவம் எப்போ நடக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா 4 யுகங்கள் சொல்றோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு. அதுல திரேதாயுகத்தில் நடந்த சம்பவம் சபரிமலையுடைய வரலாறு, அதாவது ராமாயண காலத்தில். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூல நூல்களை படிச்சு பார்க்கணும். நம்ம புராண சரித்திரங்களை மூல நூல்களில் படிக்கிறது இல்லை. நம்ம டிவி சீரியல்லையும் சினிமாலையும் பார்க்கறதுனால அதுதான் உண்மை நினைச்சுக்கிறோம். டிவி சீரியல்லையும் சினிமாலையும் புராண கதைகளை ட்விஸ்ட் பண்ணி அவர்கள் எபிசோடு வரதுக்காக இல்லாத கதைகளெல்லாம் போடுவாங்க. அன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தேன். என் பையன் வந்து ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தான் இந்த சம்மர் ஹாலிடேஸில். அவன் சின்ன பையன் ஒரு ஹிந்தி சீரியல், விக்னஹர்த்தா ஸ்ரீ கணேசான்னு ஒரு ஹிந்தி சீரியல். அதில் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 700-800 எபிசோடு போகிறது. இப்போ எங்கிட்ட திடீர்னு அந்த அப்பா அந்த ஹிந்தி சீரியலில் வந்து சபரிமலை வருதுப்பான். நான் சொன்னேன், ஹிந்தி சீரியல் எங்கடா சபரிமலை வரும், வா பார்க்கலாம்னு சொல்லி எனக்கு போட்டு காமிச்சான். அது என்ன காட்டுறான் அப்படின்னா 836வது எபிசோடு என்னமோ. அது என்ன காட்டுறான் அப்படின்னா சிவபெருமானும் பிள்ளையாரும் மாலை போட்டு இருமுடி கட்டி சபரிமலைக்கு வர மாதிரி ஒரு கதை. இப்படி ஒரு கதை எங்கேயுமே கிடையாது. நான் இவ்வளோ வருஷமாக ரிசர்ச் பண்ணுறேன், இப்படி ஒரு கதை எந்த புராணத்துலையும் இல்லை. ஸோ இப்போ எபிசோடுக்காக இவனே உருவாக்கியிருக்கான் ஒரு கதையை. ஸோ இந்த மாதிரி தான் பொய் கதைகள் பல நேரங்களில் உருவாக்கப்பட்ட கதைகளை உண்மையை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். பல சரித்திரங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ மூல நூல்களை தேடி படிக்கிறதே இல்லை. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ராமாயணம் படிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கும். டெய்லி சந்தியா காலத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு ஏதோ ஒரு புனார நூல்கள் படிக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சீரியல் தான் ஓடுறது. நூல்களை படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி ஒரு சாமிஜி ஒருத்தரோட நான் தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் போனோடனே பூஜை அறைக்கு அழைத்து கொண்டு போனார் சாமிஜியை. நானும் கூட போயிருந்தேன். சாமிஜி நீங்கள் ராமாயணம் கொடுத்து டெய்லி அது மேலே ஒரு பூ வச்சிருவேன் அப்படின்னார். சாமிஜி சொன்னா, நீ பூ வைக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுமா, பூவே வைக்க வேணாம், 10 செகண்ட் ஒரு ஸ்லோகத்தையாவது படி, அதுதான் புக்கோட பிரயோஜனம், பூ வைக்கிறதுக்கு புக்கை கொடுக்கல அப்படின்னா. அப்போ மூல நூல்களை தேடி படிக்கும் போது தான் அதோடைய அது என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற ஞானம் நமக்கு புரியும். அப்போ சபரிமலையுடைய வரலாறு அப்படிங்கிறது ராமாயண காலத்தோடு தொடர்புடையது. ஏன்னா இந்த மகிழ்ச்சியுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா மகிழ்ச்சிக்கு ஒரு மகன் இருந்ததாக புராணங்களில் கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியுடைய புத்திரனுக்கு பேர் துந்துபின்னு பேர். அந்த துந்துபியை வாலியுடைய வதத்தோடு சேர்ந்து நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம். ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸ் வருது வேறு வேறு புராணங்களில். இப்போ சபரிமலையுடைய காலம் அப்படிங்கிறது பகவான் மணிகண்டனாக அவதாரம் பண்ணின காலம் அப்படிங்கிறது திரேதாயுகத்தை சேர்ந்தது, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போது அந்த புராண நூல்களை எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப தெளிவாக எந்த ஒரு அவதாரம் பூமிக்கு வந்தாலும் அந்த அவதாரத்துக்கு துணை செய்வதற்கான கணங்கள் அவரோட சேர்ந்து வருவார்கள்ங்கிறது வழக்கம். ராமபிரான் வந்தபோது ராமபிரானோடு துணை செய்வதற்காக தேவர்கள் எல்லாம் அவருடைய அம்சங்கள் எல்லாம் வானவர்களாக பூமிக்கு வந்தார்கள். முருகப்பெருமான் வந்தபோது சிவகணங்கள் எல்லாம் வீரபாகு முதலான கணங்களாக 1,04 நற்றம்பி மாறுடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய் வீரபாகு மிகுதல கர்த்தனாய்னு சொல்றார். இப்போ முருகப்பெருமான் வரும்போது கணங்கள் எல்லாம் அவருக்கு துணையாக வந்தார்கள். இப்படி ஓரொரு தெய்வ கணங்களும் பூமிக்கு ஒரு காரியத்தோடு அவதாரம் பண்ணும்போது துணையாக கணங்கள் வர்றது அப்படிங்கிறது வழக்கம். ஆதிசங்கர பகவத்பாதர் வந்தபோது கூட தெய்வங்கள் எல்லாம் அவருடைய சிஷ்யர்களாக வந்தார்கள் அப்படிங்கிறார். அதன்படி தர்மசாஸ்தாவானவர் மணிகண்டனாக அவதாரம் பண்றார். எதற்காக? மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக. அப்படி அவர் வரப்போறாருன்னு சொன்ன உடனேயே அவருக்கு துணையாக கணங்கள் எல்லாம் இதே போல வந்தார்கள். 8 கணங்கள் வந்ததாக புராணம் சொல்கிறது. பூதநாத உபாக்கியானம்ங்கிற புராணம். நான் எழுதின நூல்னு பல பேர் சொல்றாங்க. நான் எழுதின நூல் இல்லை, அது இருந்த நூலை எடுத்து வெளியிடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது, அவ்வளவுதான். இது வியாசர் மகரிஷியால் எழுதப்பட்டது. 18 புராணங்களையும் வியாசர் தான் எழுதுறார். எந்த வியாசர் மகாபாரதம் எழுதினாரோ, எந்த வியாசர் வேதங்களை தொகுத்து கொடுத்தாரோ, எந்த வியாசர் பாக்கி எல்லா புராணங்களையும் தொகுத்து கொடுத்தாரோ அவர் அதில் எழுதியிருக்கார். 18வது புராணமாக பிரம்மாண்ட புராணம் எழுதியிருக்கார். அந்த பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பூதநாத உபாக்கியானம். அதில் அவர் சொல்றார், பகவான் மணிகண்டன் வரும்போது அவர் கூட வந்தவர்கள் யாரெல்லாம் சொல்லும்போது
வாபுர கடுசப்தஸ்ச வீரபத்ரோதி வீரியவான் கூபநேத்ரோ கூபகர்ணோ கண்டாகர்ணோ மகாபலின்னு சொல்லி 8 பூதங்கள் பூதகணங்கள் பகவானோடு வந்தார்கள். அதில் முதன்மையாக பிரதம கணநாதனாக அங்கரட்சகனாக விளங்கக்கூடிய முதல் கணநாதனாக விளங்கக்கூடியவன் வாபுரன் அப்படிங்கிற பூதகணம் வந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதனால எந்த அவதாரம் வரும்போதும் பூதகணங்கள் துணை வருவது போல பகவான் மணிகண்டனாக அவதாரம் வந்தபோது அவருக்கு மகிஷி சம்ஹாரத்துக்கு துணையாக இந்த வாபுரன் அப்படிங்கிற பூதகணம் வந்தார். அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இந்த புராணத்திலே அதுக்கான விளக்கம் எல்லாமே இருக்கு. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, மகிஷி எல்லாம் வதம் செய்து கோவில் கட்டி முடிக்கக்கூடிய அந்த கட்டளை எடுக்கும்போது அந்த மகிஷிக்கு வதம் செய்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, புராண காலத்தில் மகிஷி மாரிகா வனம்னு பேர். மகிஷி மாரிகா வனம், மாரிகம் அப்படின்னா கொல்வது அப்படின்னு அர்த்தம். மகிஷியை வதம் செய்த இடம், அந்த இடத்தில் என்னுடைய பிரதான சேவகனாக விளங்கக்கூடிய மகாபுரனுக்கு ஒரு நிலையம் அமைக்க வேண்டும். யாரெல்லாம் என்னை நாடி வருகிறார்களோ அங்கே இந்த மகிஷி மாரிகா வனத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்வான்னு சொல்லி புராணம் சொல்றது. அந்த மகிஷி மாரிகா வனம்ங்கிற பெயர் தான் இன்னைக்கு எருமேலின்னு பெயர்ல வழங்குறோம் நம்ம. மகிஷி மாரிகா வனம், மகிஷம் அப்படின்னா எருமை, எருமை கொல்லி அப்படிங்கிறது எருமேலி அப்படின்னு மாறி இருக்கு, பெயர் மருவி இருக்கு, அவ்வளவுதான். அப்போ இதுதான் புராண பெயர். இதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்பஷ்டமாகவே புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாபுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூதகணம் விளங்கக்கூடிய நிலையமாக இந்த எருமேலி இருக்கு, அங்கு வணங்கிதான் பக்தர்கள் வர வேண்டும் பகவானுடைய உத்தரவின் பேரில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த வாபுரனை பற்றி வேறு சில செய்திகள் எல்லாமும் இந்த பின்னால் வருது. சபரிமலை கோவில் கட்டக்கூடிய நிலையில ராஜசேகர பாண்டியன்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கும் இவர் தான் காரணமாக இருந்திருக்கார். அந்த சரித்திரங்கள்லாம் இதில் வருது. ஸோ இது ரொம்ப தெளிவாகவே புராணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பின்னால் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தினால பின்னால் வரலாற்று சம்பவங்கள்லேயே வேற ஏதோ பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சு என்னதுன்னே புரியாமல் பல பேருக்கு எது கோவில் எது பள்ளிவாசல்னு கூட வித்தியாசம் தெரியுது. இப்பயுமே நம்ம மக்கள் போகக்கூடிய பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாபர் சுவாமி கோவில்ங்கிறாங்க. அது கோவிலே கிடையாது, அது பள்ளிவாசல். அதை நம்ம குறைவாகவே சொல்லலை. எல்லாருக்கும் அவரவர்கள் மதத்தை கடைபிடித்து அவர்கள் வழிபாட்டு முறையை கடைபிடிக்கக்கூடிய உரிமை நம்ம நாட்டில் உண்டு. நம்மளுடைய வழிபாட்டு முறையை நம்ம கடைபிடிக்கணும் தான் நம்ம கேட்குறோம், வேற எதுவுமே நம்ம சொல்லலை. அவர்கள் கரெக்டாக இருக்காங்க அவங்க வழிபாட்டு முறையில். நம்ம வழிபாட்டு முறையில் நம்ம சரியா இருக்கோமா? இது கொடுமையான விஷயம் என்னன்னா, அங்கவே விபூதி வேற வாங்குறது. திருநீர் நெற்றியில் இல்லாத இடத்துல திருநீர் வாங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். நீங்க சிவாலயத்திலலாம் பாருங்க, தீபாராதனை முடிச்சு அந்த அர்ச்சகர் வரும்போது முதல்ல அவர் தலை நான் வச்சு தான் கொடுப்பார். நெத்தியில் ஏற்கனவே விபூதி இருந்தாலுமே ஒரு துளியா மறுபடியும் வச்சு தான் நமக்கு கொடுப்பார். காரணம் என்ன? விபூதி தாரணம் செய்யாத இடத்துல விபூதி வாங்கக்கூடாது. இது ஒரு அடிப்படையான விதி. சரி, இன்னொரு விஷயம், இஸ்லாம்ங்கிற மதம் உருவாகி சுமார் 1500 வருடங்கள் ஆகிறது. அதுக்கப்புறம் நம்முடைய அது வந்து படையெடுத்து பாரத பூமிக்கு வந்து உள்ள வரக்கூடிய காலம் எவ்வளோ ஆயிருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன், 1500 வருடம் தான் ஆகுது. ராமாயண காலம் எப்போ நடந்தது? எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. சபரிமலை ஆலயத்துடைய பிரதிஷ்டை பரசுராமர் செய்தது. இது ரெண்டு எப்படி காலக்கணக்கில் ஒத்து வரும்? ரொம்ப லாஜிக்கலான ஒரு சிம்பிளா யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா கலியுகத்திற்கு பிறகு அரக்கர்கள்னு தனியா ஒரு இனம் கிடையாது. இது புராணம். கிருஷ்ண பகவான் என்னைக்கு கிளம்பி போறாரோ, கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் முடிஞ்ச உடனேயே கலியுகம் பிறந்துடுறது. அப்ப கிருஷ்ணன் புறப்படுறதுக்கு முன்னாடியே மொத்த அரக்கர்களையும் அழிச்சுவார். கலியுகத்தில் தனியா அரக்கர்கள்ங்கிற இனம் கிடையாது. ஏன்? மனிதன் என்பவன் அரக்கனை விட மோசமா இருக்க போறான்னு அப்பவே தெரிஞ்சு போயிடுது. ஆனா கலியுகத்துல இறைவன் கடைசியா ஒரே அவதாரம் தான் எடுப்பார், கல்கியாக. அது வரைக்கும் இருக்கக்கூடிய தனியான தசாவதாரத்தில் பார்த்தெல்லாம் கிருஷ்ணனுக்கு அப்புறம் நேராக கல்கி தான். ஏன் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் அசுரன்னு தனியாக ஒருத்தன் கிடையாது. மனிதனே தேவனாகவும் இருக்கான், மனிதனே அசுரனாகவும் இருக்கான். அதனால குருவின் வடிவத்தில் வந்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அசுர எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை தான் பகவான் அழிக்கிறாரே ஒழிஞ்சு நம்மளை அழிக்கக்கூடிய தன்மையில் ஒரு முடிவு பண்ணிட்டானா ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. அதான் கலியுகத்துடைய விசேஷம். அதனால இந்த கலியுகத்தில் இந்த சம்பவம் நடக்கல, திரேதாயுகத்தில் நடந்தது. அரக்க வம்சமே அதுக்கு முன்னாடியே போயிடுது, கலியுகம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே போயிடுது. அப்ப திரேதாயுகத்தில் நடந்த சம்பவத்தில் எப்படி வேற ஒரு மார்க்கத்தை சேர்ந்த வேற ஒரு மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்க முடியுங்கிற லாஜிக்கலான கொஸ்டின் யோசிச்சு பார்ப்போம். அப்ப இந்த புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இது வந்து யாரும் கோவிலுக்கு போறவங்க பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய போகாதேன்னு நான் சொல்லல. அவரோட வழிபாட்டு முறை தாராளமா செய்யட்டும். நம்ம வழிபாட்டு முறையை நம்ம தெரிந்து கொண்டு சொல்லும் பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார்னு சொல்றோமே, என்ன பொருள்ங்கிறத உணர்ந்து நம்ம வழிபாட்டு முறையை பண்ணணும். மூட நம்பிக்கைக்கு ஐயப்பன் வழிபாட்டில் இடமே கிடையாது. இது ஞான மார்க்கம். ஐயப்ப வழிபாடுங்கிறது முழுக்க முழுக்க ஞான மார்க்கம், மனிதனை தெய்வமாக்கக்கூடிய மார்க்கம். அதனால தான் பகவான் அங்கே தத்துவமசிங்கிற சின்முத்திரையை காட்டிங்க உட்கார்ந்துருக்கார். நீயும் தெய்வமாகலாம். நம்ம சிவபக்தர்கள்னு சொல்றோம், முருக பக்தர்கள்னு சொல்றோம், கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்றோம். ஐயப்ப பக்தர்கள்னு சொல்றது இல்லை, ஐயப்பன்மார்கள்னு சொல்றோம்.
மாலை அணிந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயப்பனா தான் நம்ம பார்க்கிறோம். பாக்கியெல்லாம் தெய்வம் பக்தர்னு தனியா இருக்கு. இங்க மாலை அணிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவனே தெய்வம் ஆயிடுறான். தத்துவமசியும் கூட அர்த்தம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஞான மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு சபரிமலை யாத்திரை, ஞான யாத்திரை, மோட்ச யாத்திரை. அதுல மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது, அவசியமே இல்லை. ஆனால் அதோடைய தெளிவு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது புராணத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். புதுசா நம்ம எதுவும் கண்டுபிடிச்சு சொல்றதோ புதுசா கொண்டு வந்த விஷயமும் இல்லை. புராணத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சரியா தெரிஞ்சுக்காதனால அது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அவ்வளவுதான். யாரும் புதுசா ஒன்று இப்போ 2026 கண்டுபிடிக்கல. இது ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன குழப்பத்தினால சில பேருக்கு அது ஒரு தெளிவின்மை வந்துட்ட காரணத்தினால இது இடைச்செருகளாக சில விஷயம் வந்துருது. அந்த இடைச்செருகளாக வந்தது இடையிலே நீக்கணும் அப்படிங்கிறதா. நம்ம தெளிவான ஒரு ஞான மார்க்கத்தோடு ஒரு யாத்திரை மேற்கொள்கிறோம். அதை புரிந்து செய்தோமானால் இன்னும் அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். அதனால அதற்கு ஒரு முயற்சியாக இந்த பாடல் வெளியீட்டு விழா அவர் முயற்சி எடுத்து பண்ணியிருக்காரு. 2-3 தடவை கூப்பிட்டார். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் பிஸியாகவே இருந்தேன். ஏன்னா அவர் கூப்பிட்டதெல்லாம் மண்டல காலம். ஏன்னா மண்டல காலத்தில் நானும் ராஜவண்ணாலாம் வந்து வீட்டிலே இருக்க மாட்டோம். கார்த்தால வருவோம், மத்தியானம் கிளம்பும், சாயந்தரமோ இப்படி தான் நாங்கள் ஓடிட்டு இருப்போம். எங்கள் வீட்டில் தான் சாதாரணமாக சொல்ற ஒரு வசனம் என்னன்னா, உங்கள் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் வந்து டிவியில் பார்த்தோம்னா நாங்களும் டிவியில் தான் பார்க்குறோம்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி தான் நான் இந்த நேரத்தில் கூப்பிட்டேன். அதனால் பல நேரங்களில் எனக்கு அவர்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல. நான் சொன்னேன், புக்கில் எல்லாமே இருக்குது, தயவு செஞ்சு அதை வாங்கி படிங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன். ஆனால் அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அதை கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இந்த யாத்திரையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு வேண்டாத பழக்க வழக்கங்களை நீக்கி சரியான முறையில் நம்ம செய்தோமானால் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். அதற்கு ஒரு பிள்ளையார் சுழியாக ஒரு தொடக்க புள்ளியாக இது அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இது எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்தால் ஐயப்பனுடைய அருள் இன்னும் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லி நான் முடிச்சுடுறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ரிவ்யூ பெட்டிஷன் மறுபடியும் அக்செப்ட் ஆயிருக்கு. இப்போ தீர்ப்பு வரப்போகிறது. அதனால ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், சபரிமலையை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமானால் எப்பெல்லாம் பகவானுக்கு பிரச்சனை வந்திருக்கோ அப்பெல்லாம் பகவான் அதோட பன்மடங்கு பிரகாசத்தோட வெளியில வந்திருக்காரு. இதுதான் சத்தியம். முதல்ல பகவான் குழந்தையாக அரண்மனைக்கு வந்த போது அங்கிருந்த மந்திரி பிரதானிகளுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவருக்கு விஷத்தை கொடுத்தான். அந்த விஷத்தை சாப்பிட்டார். சிவபெருமானே வந்து மாத்து மருந்து கொடுத்து முன்னிலும் பொன் போல பிரகாசிக்கக்கூடிய திருமேனியோட பகவான் வெளியில வந்தார். காட்டுக்கு அனுப்பிச்சா இவனை அழிச்சுடலான்னு நினைச்சு புலிப்பால் எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சார். காட்டுக்கு போயிட்டா நீ திரும்பி வர மாட்டான்னு நினைச்சான். புலி மேல ஏறி திரும்பி வந்தோடனே தான் இவன் யாருங்கிற பிரபாவம் வெளியில தெரிய வந்தது. அதே போல கோவிலை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உதயணும்னு சொல்லக்கூடிய கொள்ளைக்காரன் தீக்கரை ஆக்கினான். அதன் பிற்பாடுதான் மறுபடியும் பகவானுடைய பிரசித்தமான தன்மை வெளியில வந்தது. இன்றைக்கு சுமார் ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்நிய சக்திகளெல்லாம் சேர்ந்து சபரிமலை கோவிலை தீ வச்சு கொளுத்திட்டோம்னா அது மொத்தமாக காணாம போயிடும். 1950 கோவிலை தீ வச்சு கொளுத்தினான். அது வரைக்கும் கேரளாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த சபரிமலை இந்தியா கூட தெரிய ஆரம்பிச்சது. அதுபோல இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் நினைச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கான் சபரிமலைக்கு. சந்தேகமே இல்லாமல் இந்த பிரச்சனையை காரணமாக்கி இப்ப உலகம் கூட சபரிமலைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். அதனால வரக்கூடிய தீர்ப்பும் சந்தேகம் இல்லாமல் பகவானுடைய அவன் ஏற்கனவே தீர்ப்பை எழுதிட்டான். நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு மலைக்கு மேல 18 படிக்கு மேல சென்முத்திரையோட உட்கார்ந்துருக்கு. நம்ம நீதிபதி அங்க இருக்கிற அவர் தீர்ப்பு எழுதி வச்சுட்டார். நமக்கு இன்னும் தெரியல, அவ்வளவுதான். அதனால சந்தேகம் இல்லாமல் பகவான் பக்தர்களை கைவிட மாட்டான். அத்தனை பேருக்கும் தன்னுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பான்னு சொல்லி சர்வமங்கள தாயகரே